டெல்லியில் மாநில அரசுகளின் தலைமைச் செயலாளர்கள் பங்கேற்றுள்ள ஆலோசனைக் கூட்டம் காலையில் தொடங்கி தற்பொழுது நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டம் தொடர்பாக எமது டெல்லி செய்தியாளர் சலீம் தரும் தகவல்களை பார்க்கலாம். ஐஏஎஸ் அதிகாரியை நேரடியாக சந்தித்து ரிப்போர்ட் கேட்பது பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய ஸ்டைல். அந்த அடிப்படையில் இன்று இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களின் தலைமை செயலாளர்களின் கூட்டம் டெல்லியில் நடைபெற்று வருகிறது. மாலை 6 மணி வரை இந்த கூட்டம் நடைபெறும். 4 மணி அளவில் பிரதமர் நரேந்திர மோடி இந்த கூட்டத்தில் பங்கேற்பார். தமிழக தலைமை செயலாளர் கிரிஜா வைத்தியநாதனும் இதில் பங்கேற்றுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. இன்னைக்கு நடக்கும் இந்த கூட்டத்தில் நமக்கு என்னெல்லாம் தெரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, நீத்தி ஆயோக் முக்கிய பங்கு வகிக்கிறாங்க இந்த கூட்டம் நடைபெறுவதில். ஒவ்வொரு மாநிலத்தினுடைய நிதி நிலைமை என்ன என்பது நமக்கு தெரிய வரும். அதே போல தொழில் தொடங்க உகந்த மாநிலம், அதாவது சிறந்த மாநிலம் இந்தியாவிலேயே எது, மோசமான மாநிலம் எது என்பது நமக்கு இன்று தெரிய வரும். இது மட்டுமல்ல, மத்திய அரசின் பல்வேறு திட்டங்களை மாநிலங்கள் எவ்வாறு அமல்படுத்தி வருகின்றன என்பதை மாநில அரசின் தலைமை செயலாளர் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களிடம் தெரிவிக்க வேண்டும். இதுதான் இன்னைக்கு கொடுக்க போற ஒரு முக்கியமான ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லலாம். ஒவ்வொரு மாநிலத்தின் தலைமை செயலாளர்களும் எங்க மாநிலத்தில் இந்த திட்டங்களை சிறப்பாக நாங்கள் செயல்படுத்தி நடத்தி வருகிறோம் அப்படின்னு சொல்லி பட்டியலிட்டு சொல்ல வேண்டும். இது ஒரு பக்கம் இருக்கையில், மத்திய அரசின் முக்கிய திட்டங்களான, அதாவது மத்திய அரசு என்ன சொல்கிறாங்க, இப்போல்லாம் பணம் அதிகமாக பயன்படுத்தாதீங்க, அதற்கு மாறாக டிஜிட்டல் பரிவர்த்தனைகளில் அதிகம் ஈடுபடுங்கள் அப்படின்னு சொல்லி மாநிலங்களுக்கு வலியுறுத்தி வராங்க. அந்த வகையில் மாநிலங்கள் எப்படி செயல்பட்டு வருகின்றன, விவசாய பிரச்சனைகளுக்கு எப்படி தீர்வு காணலாம், அது மட்டும் இல்லை மானியங்களை நேரடியாக உரியவருக்கு எப்படி வங்கி கணக்கு மூலம் செலுத்துவது, இதன் மூலமாக இடைத்தரகர்களை தள்ளி வைக்கலாம், இந்த மாதிரியான மத்திய அரசின் திட்டங்களை மாநில அரசு எவ்வாறு செயல்படுத்துவது என்பது இன்று எங்களுக்கு மாநில அரசின் தலைமை செயலாளர்கள் மூலம் தெரிய வரும் அப்படின்னு சொல்லி மத்திய அரசு வட்டாரங்கள் தகவல் சொல்லியிருக்காங்க. டெல்லியிலிருந்து தந்தி செய்திகளுக்காக கேமரா பர்சன் பூபேந்தர் சிங்குடன் சலீம்.